வணக்கம். ஆ நம்ம வந்து பார்க்க போற பதிவு, நடிகை த்ரிஷா கிருஷ்ணன பத்தி கொஞ்சம் பர்த் சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ணி, அவங்கள பத்தி நெறையா சர்ச்சைகள்லாம் போயின்ட்டுருக்கு. ஸோ, அதனால அவங்களுடையத வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லிக் குடுக்கலாம். எப்படி அந்த உதாரணமா வச்சுண்டு, எப்படி ஒருத்தர் இவ்ளோ உயர்ந்த பதவிக்கு வரது, வாழ்க்கையில சக்சஸா ரொம்ப யங் ஏஜ்ல அ வந்து சக்சஸ் பார்த்துருக்காங்க அவங்க. ஸோ, அவங்களுடைய ரொம்ப எதுவுமே யாருக்கும் உள்ள பர்சனல் விஷயத்த பத்தி பேசுறது கிடையாது. அது அது வந்து ஒரு நல்ல பண்பாடு கிடையாது. அதனால பொதுவாக உள்ள விஷயங்கள், பப்ளிக்கான விஷயங்கள், சில விஷயங்கள மட்டும் தான் நம்ம வந்து அத மேற்கொட்டி நம்ம காமிச்சு சொல்லி தர முடியும். பட் இது வந்து ஒரு யார் யாருக்கெல்லாம் வந்து ஜாதகம் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்துன்னு கூட சொல்லலாம். நெறையா விஷயங்கள் நான் போடுற பதிவு எல்லாமே வந்து யாருடைய பர்சனல் விஷயத்துக்கும் போகாது. ஆனா, அவங்க வந்து அந்த ஜாதகத்தில உள்ள நுணுக்கங்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்லிக் குடுக்க விரும்புவேன். அது மாரி இப்ப வந்து அவங்க எதுக்கு சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க? ஆ என்ன அவங்களுடைய லைஃப்ல வந்து பொலிட்டீஷியன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு அலசி பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இது வந்து அ ஆக்ட்ரஸ் த்ரிஷா கிருஷ்ணன் அவங்களோடது ஜாதகம். நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களது கடக லக்ன ஜாதகம். ஏன் அவங்களது நான் கடக லக்ன ஜாதகமா எடுத்துருக்கோம்னு கேட்டேன்னாக்கா, நெறைய விஷயங்கள முதல்ல ஜாதகத்தில விரிவா சொல்லிடுறேன். காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தவங்க பப்ளிக்ல வரும்போது, அதுக்கு வந்து முதல்ல சந்திரன் தான் காரணம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அமீர் கானுக்கு வந்து உங்களுக்கு 4ல சந்திரன். அவர் வந்து இதுல மேஷ லக்ன ஜாதகம் 4ல சந்திரன் அவருக்கு. இது மாரி நெறையா விஷயங்கள் வந்து 4, 7, 10 அந்த மாரியான அந்த மாரியான இடத்துல சந்திரன் இருக்கும்போது, அது வந்து அவங்க கண்டிப்பா பப்ளிக்ல வருவாங்க. அதுவும் இவங்களுக்கு என்னதுன்னு கேட்டா, லக்னாதிபதி லக்னத்த பார்க்கறது. அப்படிங்கும்போது, அது ஒரு பெரிய முகத்துல ஒரு பொலிவு, ஒரு அழகு, இந்த மாரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, ராசி அதிபதி 10ஆம் இடத்துல வந்து இருக்காரு. அது ஒரு பெரிய நல்ல யோகம். இல்லையா? ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி இருக்கிறதெல்லாம் சிம்மாசன யோகம். நீங்க எல்லா பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, 2க்கு அதிபதி போய் 10ல போயிட்டு உச்சம் அடைஞ்சு சிம்மாசன யோகம். 10க்கு அதிபதி 10ல சொந்த வீட்ல உட்காந்துருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து செவ்வாய் தான் வந்து இது அ அ ஆத்மகாரகா. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மூல திருக்கோணஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் வந்து ஃபயர் சைன்ல அதாவது நவாம்சம் அப்படிங்கிறதுக்கு நம்ப 2 விதம் இருக்கு. நவாம்சத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு வந்து இது வந்து நம்மளுடைய மொத்தமாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. ராசி இது. இது வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டூ லீட் அவர் ஹவுஸ்ங்கிறது தான் டி9 சார்ட். அது வந்து நம்ம பாக்கியஸ்தானத்திலிருந்து குறிச்சு 9ஆம் வீட்டுக்குடைய ஜாதகம் அது. அது மட்டும் இல்லாமல் டி9 வந்து நம்மளுடைய ஸ்பௌஸ் நம்ம கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உட்படுந்தது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாய் வந்து ரொம்ப பலமடைஞ்சு ஃபயர் பிளானட்ல உட்காந்துக்கிறது மட்டும் இல்ல, ஃபயர் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், அவரு தன்னுடைய மூல திருக்கோணஸ்தானத்துல வேற உட்கார்ந்திருக்காரு. அதோட சேர்ந்து அவருக்கு வந்து சூரியன் வந்து உச்சம் அடைஞ்சு அதில போய் உட்கார்ந்திருக்காரு. 2 நெருப்பு கிரகம் நெருப்புல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஆ அவ்வளவு போது இது யோகங்கள் நெறையா இருக்கு. ஆனா நெருப்பும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதுபடி இருக்கும்போது நெறையா பகைகளும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய நடவடிக்கைகளாலேயே நமக்கு பகைகள் நெறையா வரும்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா பூ இது வந்து 3 லார்ட் வந்து 11ஆம் இடத்துல. இந்த காமட்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து இங்க 3 லார்ட் வந்து இங்க 3ஆம் இடத்துல போய் இருந்து, இதுவும் கிருத்திகா நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. சூரியனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. மொத்தமே இவங்களுடைய ஜாதகத்துல 9 கிரகங்கள் இருந்தாலும், இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சித்ரா நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், ஆ அதுக்கப்புறம் வந்து பரணி நட்சத்திரம். இதுல தான் எல்லா கிரகமும் உத்திராட நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரம் இந்த மாரி சூரியன், செவ்வாய் அண்ட் இது பரணி, சுக்கிரன். இந்த 3 நட்சத்திரம் சுத்தி சுத்தி தான் இந்த இது உட்கார்ந்துட்டு இருக்கு. இது வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சனீஸ்வர பகவானும் சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஓகேயா? இவர் பார்த்தா அனுஷ நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இவரு பார்த்தேனாக்கா, இவரு உத்திராட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். இவர் வந்து இதுக்கு உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம். இங்க இது வந்து சூரியன் வந்து பரணி நட்சத்திரம், செவ்வாய் வந்து உங்களுக்கு கிருத்திகா நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டுருக்கு. ஸோ, இப்ப இவருக்கு தான் ராகு வந்து மிருகசீஷ நட்சத்திரம். அப்புறம் வீனஸ் வந்து இவருக்கு வீனஸ் என்ன நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு? வீனஸும் உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு. அவரும் புனர்பூச நட்சத்திரத்துல உட்காந்துக்கல.
அது மட்டும் இல்லாமல் அவர் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் உட்காந்துருக்கல, இவரும் கிருத்திகா நட்சத்திரத்துல தான் உட்காந்து இது மிருகசீஷ நட்சத்திரத்துல தான் உட்காந்துருக்காரு. ஸோ என்னதுன்னு கேட்டா, ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு இவர்ன்னு நினைக்கிறேன், அநேகமாக. ஸோ வந்து இந்த மாரி இருக்கிறதுனால, இப்போ இவ்வளவு கிரகங்கள் இருக்கு. நல்ல யோகங்கள் இருக்கு. இப்போ இது இந்த ஆத்மகாரகா வந்து உங்களுக்கு நவாம்சத்துல வந்து இது தனுர்ல உட்கார்ந்திருக்கிறதுனால, திருப்பியும் அகைன் ஃபயர் பிளானட் ஃபயர் ராசியில வந்து உட்கார்ந்துருது. அப்போ இதுதான் உங்களுக்கு காரகாம்ச லக்னம். காரகாம்ச லக்னத்திலேருந்து பார்க்கும்போது பார்த்தா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இங்க 9த் லார்ட் வந்து 5த்ல உட்கார்ந்துட்டுருக்காங்க. சொந்த வீட்ல உட்கார்ந்துருக்காங்க. இங்க வந்து இந்த காரகாம்சாதிபதி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இதுதான் காரகாம்ச லக்னம். காரகாம்ச லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல இவருக்கு வீனஸ் வந்து தாரகாரகா. வீனஸ் தாரகாரகாவா ஆமா. வீனஸ் தாரகாரகா. இவர் வந்து ராகு வந்து இவருக்கு அமர்த்திய காரகா. எப்படி செவ்வாய் வந்து ஆத்மா காரகான்னு சொல்றோமோ, அதாவது கரியர் இண்டிகேட்டர். அதனால காரகாம்ச லக்னத்துக்கு மேல இங்க ராகுவோட தசை செவ்வாய் ராகு வந்து மிருகசீஷ நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறதுனால, செவ்வாயோட எண்டுலயே இவர் வந்து 1999லயே இவங்க வந்து அந்த இது உலக இந்த அழகி போட்டியில இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அங்கேயிருந்து 99லேருந்து இவங்களுடைய கரியர் நல்ல பயங்கரமா பூஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடம்ங்கிற இடத்துல படுக்கை இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் இந்த ராகு உட்கார்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போய் சுக்கிரனும் போய் உட்கார்ந்துருக்கு. டியூவலிட்டியில போய் உட்கார்ந்துருக்கு. இந்த ராசி வந்து மிதுனம், கன்னி, தனுர் அண்ட் மீனம். இது 4மே உங்களுக்கு டியூவலிட்டி, இரட்டை இது. அந்த மாதிரி இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இந்த 2வது மனைவி அந்த மாதிரியான 2வது தாரம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ராகு போய் உட்காரக்கூடாது. வீனஸ் அண்ட் ராகு கன்ஜங்ஷன் இஸ் நாட் குட். அது வந்து ராகு வேற பிளன்ட்டின்னு சொல்லலாம். இங்கே இது சம்திங் இது வந்து நம்ம ஒரு இது. அப்போ இவங்களுக்கு நிறைய யோகங்கள் அமைஞ்ச இந்த ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் தசை முடிகிற நேரத்துல இவங்களுக்கு கரியர் பூஸ்ட் ஆயிடுத்து. அப்புறம் ராகு தசை இவங்களுக்கு அமர்த்தியக்காரகா, அதனால பயங்கரமா ஆயிடுத்து. 2018ல வந்து இவங்க கரியர் பீச்சில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு மாரகன் அவர் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணத்தை விஷயத்தை நம்ம பேசணும். இப்போ இதுதான் நிறைய பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க என்னன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது 5க்கு உடையவன் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எப்படின்னு கேட்டேன்னா, 5ல வந்து செவ்வாய் போய் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா புத்திரக்காரகன் இவர் தான். நம்ம 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல், ரொமான்ஸ் அந்த மாதிரியான சொல்ல இடம் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கு. நம்முடைய குழந்தை பாக்கியம் அந்தமான ஒரு இடம். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது 9th லார்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு 5th. அது ஒரு நல்ல யோகம். ஆனா இங்க என்ன கேட்டா 6th லார்டு போய் இங்க போய் 5th வந்துருது. ஓகே, பின்னாடி வந்துருது. எப்பவுமே யூ ஷுட் கோ ஃபார்வர்ட், ஷுட் நாட் கம் பேக். அது மட்டும் இல்லாம அனுஷ நட்சத்திரத்துல போய் உட்காந்துருது, சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனீஸ்வர பகவான் பார்த்தா சித்திர நட்சத்திரத்துல போய் உட்காந்துருது. இது ஒரு பெரிய ஒரு இதனாலதான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா எவ்வளோ நடிகைகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எவ்வளோ நடிகைகள் குழந்தை பெற்றுன்னு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாதகம், அருமையான ஜாதகம் இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துல அதான் சொல்லேன், எல்லாமே இப்போ வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னாக்க காம நல்லா இருக்கு, அர்த்த ட்ரெயினும் நல்லா இருக்கு. அப்படின்னாக்கா இங்க வந்து மோக்ஷ ட்ரெயின்ல தான் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கு. ஓகேயா, மோக்ஷ ட்ரெயின்ங்கிறதுல 4, 8, 12 அதான் 4ல வந்து சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கு. இந்த மோக்ஷ ட்ரெயின் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு. ஓகேயா. ஸோ இங்க வந்து கம்யூனிகேஷன் நன்னா இருக்கு, பதவி நன்னா இருக்கு, எல்லாமே நன்னா இருக்கு. ஆனா இதுல என்ன 2 டிராபேக் இருக்குன்னு கேட்டா, எப்பவுமே பகவான் ஒரு ஜாதகத்தை எவ்வளவு அருமையா பண்றாரோ அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெடுதலும் இருக்கும். எப்பவுமே எந்த ராஜாவா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ நாட்டை ரொம்ப நன்னா ஆண்டு வந்த ராஜீவ் காந்தி கூட அந்த பிளாஸ்ட்ல சாகணுங்கிற ஒரு இது, இந்திரா காந்திக்கும் இந்த மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவான ஒரு எத்தனை தான் நீங்க இருந்தாலும் ஏதோ ஒரு எங்கேயாவது பகவான் ஒரு ஓட்டை வச்சிருவார். அது மாதிரி என்னதுன்னு கேட்டா, 2 ஃபயர் கிரகம் ஒன்னா உட்காந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து சனீஸ்வர பகவானும் உச்ச கிரகம். 2 உச்ச கிரகம் ஒண்ணா பார்க்கக்கூடாது. அதுவும் ஒரு இது 2மே ஸ்ட்ராங். அதுவும் இவருக்கு பகை வேற. சூரியனுக்கும் சனிக்கும் பகை வேற. ஸோ இது வந்து இது லக்னம் வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது போய் சித்திரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுவும் போய் வேற எந்த நட்சத்திரத்திலயும் உட்காந்துக்கல. குருவோட நட்சத்திரத்திலயோ இல்ல சுவாதி நட்சத்திரத்திலயோ உட்காந்துக்கல. இதுவும் போய் சித்திரை நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு. இப்போ இந்த 2 பார்க்கும்போது ரொம்ப ஈகோ கிளாஷ் ஆகும். ஏன்னா இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா,
சூரியன் போய் பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க சுக்கிரன் தான் இவருக்கு தாரகாரகா. அந்த சுக்கிரனோட அந்த தாரகாரகான்னு சொல்லக்கூடிய அந்த பரணி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த பொலிட்டீஷியன் இவராக இருந்தாலும், இவருடைய கணவராகவும் பொலிட்டீஷியன் இருக்கலாம். அப்போ பொலிட்டீஷியனா இருக்கும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க 7, 7 மார்க் ஈக்குவல். நீ நீ வசதியா, நான் வசதியா? அந்த மாரியான ஒரு பெரிய பிரச்சனை. உப்போப்பாத லக்னம் வேற இது. மேரேஜுக்கு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா உப்போபாத லக்னம். இந்த உப்போபாத லக்னத்துல இவங்க சப்போஸ் திருமணம் பண்ணிட்டாங்கனாக்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை தான் போடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கேயும் பார்த்தா ரிட்ரோகிரேட் பிளானட். எஸ்ஸா, நோவா, எஸ்ஸா, நோவா 2. இதுல இன்னொரு யோகம் பாருங்க. இதுவும் பயங்கரம். இவர் ஞானக்காரகன், இவர் புத்திக்காரகன். இந்த 2 பேருமே செஞ்ச மெமரி எல்லாம் பவர்ங்கிறது. ஜூப்பிட்டர் இந்த 2 பேரும் சூரியனும் புதனும் ஒண்ணுக்கொண்ணு எதிர்த்தாப்புல பார்த்துக்கிறது அதுவே பெரிய யோகம். ஓகேயா? இங்கேருந்து பார்த்தா லாபஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே எல்லா விதமுமே இந்த ஜாதகத்துல அவ்வளோ ஒரு அமைப்பு வந்து அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் சனீஸ்வர பகவானுடைய இது இந்த புதனோட தான் இது. ஆக்சுவலா சனீஸ்வர பகவானும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இருங்க ஒரு நிமிஷம். இது புதனோடது எடுத்திருக்கேன். இதை நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம சனீஸ்வர பகவான் தான் எடுத்துக்கணும். சனீஸ்வர பகவான் வந்து இந்த இடத்துல 5 இருக்கு. ஸோ வந்து இது ஒன்று தான் ராங்கா. நான் ரெக்டிஃபை பண்ண பார்த்தேன். ரெக்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் ஆல்ரெடி நான் இது வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன். அப்போது இதை டிலேட் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு நாழி ஆகும். ஸோ பட் இங்கே வந்து சனீஸ்வர பகவானோடது இதுவே எல்லாமே நல்ல ஹை ஸ்கோர் தான் கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதனால் வந்து நம்ம ஸோ இது வந்து ரொம்ப ஹை ஸ்கோர் தான் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது 5 கிரகம் ஒன்றா சேர்ந்து நிறைய பிளானட் உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா 9 கிரகத்தில் 2 கிரகம் மட்டும்தான் இல்லை. மீதி 7 கிரகம் இந்த 5 ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. அதாவது அவர் பிறக்கும் போதே கணவன் ஸ்பௌஸாக இருக்கட்டும், அவருடைய லைஃப்ல வந்து ஹவு தே ஆர் கோயிங் டு லீட் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான ஒரு 5 ராசியில 7 கிரகங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய யோகம். இதுக்கு வந்து இவர் நவரத்ன பெண்டன்ட் போட்டுண்டு செயின் போட்டுட்டனாக்கா இவருடைய அந்த நிறைய இந்த அவரை பற்றி தப்பான விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு இல்லையா, அடிக்கடி அவருடைய பேர் கெட்டு போகிறது. ஸோ அதுலேருந்து அவர் தப்பிச்சுக்கலாம். அது பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன்கிறவர் வந்து தாரகாரக ஆனவர் வந்து இங்கே இதில் போய் தன்னோட மூலத்திற்கோணத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கார் லக்னத்தில். ஸோ கண்டிப்பாக அவருடைய கணவர் அவருக்கு ஈக்குவலான பணக்காரனாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் பொருந்தி இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சார்த தோஷம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதனால நான் விஜய் சார் இருந்தபோது கூட சொல்லியிருந்தேன், அவருடைய சிஸ்டரோட இது வந்து இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இதில் கரெக்டாகவே காமிக்கிறது. ஸோ இங்கே லீகல் பேஸ் பாருங்க 12ல் 8 12எல்லாம் வந்து சூரியன் இருந்ததுனாக்கா அவங்க வந்து லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாதகத்துலேயும் பார்த்தா சூரியன் போய் 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கு. ஸோ அதனால் அவருடைய ஸ்பௌஸுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரலாம். ஸோ இவருக்கு வந்து தம்பி எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து புத்திர தோஷம் உள்ளது. அதனால 6ல் சந்திரன் இருக்கு இவருக்கு. ஸோ ஐ ஒன்ட் சே த ஹி கேன் இந்த இப்போ சப்போஸ் விஜய் தான் இவருடைய ஒரு இதுவாக இருந்தனாக்கா அவரால் பொலிட்டிஷியன் ஆக முடியுமான்னு கேட்டால் இல்லை. இவங்க பொலிட்டிக்கலுக்கு ட்ரை பண்ணினா 100% நல்லபடியாகும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து காதலிக்கிறவர்களோட கல்யாணம் பண்ணி சான்சஸ் இருக்கு. இப்போ 2026 மேக்கு அப்புறம் இந்த இடத்துல சந்திரன் வரும்போது, குரு இந்த இடத்துல டிரான்சிட் ஆகி வரும்போது லக்னத்தையும் வந்துடுத்து ராசியும் பார்க்கறது. அதனால இவருக்கு 100% கல்யாணம் பண்ணதுக்கு வந்தாச்சு. அப்படியே கல்யாணம் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி ஆனால் கூட கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது மிஸ் ஆச்சுன்னா 28, 29, 30ல் இந்த இடத்துல வந்து வரும்போது கண்டிப்பாக உப்பப்பத லக்னத்தை பார்க்கும்போது இங்கேயும் உங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஏன்னா இந்த இடத்துல புத்திரக்காரகன் குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வரலாம், சான்சஸ் வரலாம். ஸோ ஆனால் இங்கே வந்து பயங்கர ஈகோ கிளாஷ் ஆகும். இது வந்து எந்த அளவு அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இங்கே வந்து அவருடைய கரியரில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து அவருடைய காரகாம்ச லக்னம். காரகாம்ச லக்னத்தில் குரு சொந்த வீட்டில் உட்காந்துருக்கு.
செகண்ட் லார்டான சனீஸ்வர பகவான் இங்கே உட்காந்துட்டுருக்கு. எய்த் லார்டான இது உட்காந்து இங்கே லக்னத்தில் சுக்கிரன் உட்காந்துட்டுருக்கு. ஃபிஃப்த் லார்டான சுக்கிரன் உட்காந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தா அவருக்கு நிறைய ஆஃபர், பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனியெல்லாம் இவர்கிட்ட வந்து நீங்கள் எங்களுடைய இதில் நடிப்பீங்களா அப்படிங்கிற கேட்டு க்யூவில் நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல வந்து நிறையா அவங்க வந்து ப்ராஜெக்ட் மாறி மாறி 8ஆம் இடம் இது டிரான்ஸ்மிஷன் இல்லையா? நமக்கு நம்மளுடைய இது வந்து இன்னும் நம்மளை நம்ம வந்து அடுத்த ஒரு நம்மளுடைய இதுவே ஃபுல்லாக மாறும். அதனால இது வந்து இவங்களுக்கு நிறைய அந்த மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பிராண்ட் கம்பெனி மாற்றுவாங்க. மேபி இவங்களே பெரிய பெரிய டைரக்டர் ஆகலாம், ஷூட்டிங் ஆகலாம், இது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இவங்க பொலிட்டிக்கலாக ஆகிறதுக்கு பெரிய ஸ்ட்ராங் சான்சஸாக இருக்குது. ஐ ஓன்ட் சே தட் இவங்க காதலிக்கிறவங்க பொலிட்டிஷியன் ஆவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் உப்பப்பத லக்னம்ங்கிறது இவங்க எதிர்த்தாப்புல இருக்கிறது அவங்க ஸ்பௌஸ். ஓகேயா? ஸோ உப்பப்பத லக்னத்தில் இவங்க தான் சூரியனா இருக்காங்க. ஃபிஃப்த் லார்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஃபிஃப்த் லார்டு இந்த ஃபர்ஸ்ட் லார்டு சிட்டிங் இந்த இது 10th லார்டு தான் இங்கே வந்திருக்கு. 7th இதுவாக வந்திருக்கு. ஓகேயா? ஸோ 10th அண்ட் 11th லார்டு இவங்களால கணவரால் லாபம் அடையலாமே தவிர, பட் ஈகோ பயங்கரமாக 2 பேரும் ஈக்குவல் இதுவாக இருக்கும்போது there will be a lot of ego clash ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய அனலைஸ் அப்படி ஆக்ட்ரஸ் த்ரிஷா கிருஷ்ணனோடது. அடுத்தது உங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினேனாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.